بسم الله الرحمن الرحيم واتل عليهم نبأ ابني آدم بالحق إذ قربا قربانا فتقبل من أحدهما ولم يتقبل من الآخر. நபியே, ஆதமுடைய இரு குமாரர்கள் உண்மை வரலாற்றை நீர் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கும். ஒவ்வொருவரும் குர்பானி கொடுத்தபோது ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அல்லாஹு தஆலா ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூத்த குடிமக்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய முன்னோர்கள், அவர்களுடைய ஆரம்ப பிள்ளைகள் முதலிலே ஆபில் காபில் இருவர்கள் கொடுத்த இந்த குர்பானியினுடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் மாயிதா என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றான். உலகத்தில் நடைபெற்ற அமல்களிலேயே முதல் தொழுகையை பற்றிய அமல்கள் நமக்கு வரலாற்றில் கிடைக்கவில்லை, முதல் நோன்பினுடைய அமல்கள் வரலாற்றில் கிடைக்கவில்லை. மாறாக அல்லாஹு தஆலா ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய மூத்த குடிமக்களான ஆபில் காபில் இருவர்கள் கொடுத்த குர்பானியை பற்றி அல்லாஹு தஆலா இது கர்ரபா குர்பானன், இருவரும் இறைவனை நெருங்குவதற்காக குர்பானி கொடுத்தார்கள். மின் அஹதிஹிமா ஃபதகப்பல், ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வலம் யுதகப்பல் மினல் ஆகர், இன்னொருத்தருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற வரலாற்றை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதிலிருந்து குர்பானி என்ற இறைவனை நெருங்கக்கூடிய அமல் என்பது ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளான மூத்த குடிமக்கள் செய்த அமல் அப்படி என்பது தெரியாது. இன்னும் வரலாற்றை அப்படியே பின்னாடி போனால் இந்த ஆபில் காபிலுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலிருந்து சொல்கிறான். பிறகு அவர்கள் இருவருக்கு மத்தியில் போட்டி பொறாமை ஏற்பட்டு அவர்கள் ஒருவர் இன்னொருவரை கொன்று விடுகிறார், இன்னொருவர் அடக்கம் செய்யப்படுகிறார் என்ற வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். இந்த இருவர்களும் குர்பானி கொடுக்குறாங்க. குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையான்றது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் குர்பானியினுடைய ஆட்டை ஒரு மலையடி வாரத்தில் கொண்டு வந்து வைத்து விட வேண்டும். அது ஒரு நெருப்பு அதை பொசுக்கிவிடும், அல்லது அது அல்லாஹு தஆலா உயர்த்தி விடுவான் அப்படின்னு வைக்கலாம். அப்போ யாருடைய கரியும் அந்த ஆடும் உயர்த்தப்படுகிறதோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்லாவால், யாருடையது உயர்த்தப்படவில்லையோ அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்றது தான் அந்த காலத்தில் நமக்கு முன்னாடி உள்ள உம்மத்தினர்களுடைய குர்பானியினுடைய சட்டம். இப்படி ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை வந்துதான் பிறகு ஒருவர் இன்னொருவரை கொலை செய்தார், அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். அவருடைய அடக்க ஸ்தலம் என்பது ராமேஸ்வரத்தில் இருக்கிறது என்று நம் தங்கச்சி மடத்தில் இருக்கிறது என்ற வரலாறு நமக்கு தெரியும். அப்படி என்றால் இந்த குர்பானி நடந்ததற்கு பிறகு இந்த சம்பவம், இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கும் என்று சொன்னால் அது முதல் குர்பானி எங்கே நடந்திருக்குங்க? சம்பவம் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. அப்போ இந்தியா உலக அளவில் முதல்ல ஹஜ்ஜிக்காக இங்கிருந்து சென்றவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். இங்கிருந்து கால்நடையாக தமிழராக இருந்து ஹஜ்ஜிக்கு கஅபத்துல்லாவுக்கு சென்றவரும் யாரு? ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய தமிழர், அவர் ஒரு தமிழர் அப்படி என்று வைத்துக் கொள்ளலாம். அதே போன்று முதலில் குர்பானி கொடுக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்ற இடமும் தமிழகம்தான் அப்படி என்பதை நம்ம இந்த வரலாற்று பின்னணியின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அப்படிப்பட்ட குர்பான் என்றால் குருப், இறைவனோடு நெருங்கக்கூடிய அமல் என்று சொல்லப்படும். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அறிவித்ததாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அல் பகரா அன் சபஅத்தி, மாடு என்பது 7 நபர்களை கொண்டு நியத் செய்து குர்பானி கொடுக்கலாம். வல் ஜசூரு அன் சபஅத்தி, இன்னும் ஒட்டகத்தையும் 7 நபர்கள் குர்பானி கொடுக்கலாம். குர்பானி என்பது நேரம் என்னவென்று சொன்னால், மன்கான தபிஹ, யார் ஒருவர் குர்பானி துபா செய்கிறாரோ கபுல ஐ சொல்லி, பெருநாள் தொழுகைக்கு முன்பதாக, பெருநாள் தொழுகை நடைபெறவில்லை, அந்த பெருநாள் தொழுகைக்கு முன்பதாகவே ஒருத்தர் அவசரப்பட்டு குர்பானி அறுத்துவிட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஃபல் யுதப்பிஹு உஹ்ரா, அப்படி அவசரப்பட்டு தொழுகைக்கு முன்பதாகவே அவர் குர்பானியை அறுத்துவிட்டால், ஈத் அன்று தொழுகைக்கு முன்பதாகவே அறுத்துவிட்டால் ஃபல் யுதப்பிஹு உஹ்ரா, இன்னொன்றை கொடுக்க வேண்டும் அப்படி என்று. ஃபகஅன்னமா வமல்லம் யுதப்பிஹ், அப்படி தொழுகைக்கு பிறகு அவர் அறுத்தால் பிஸ்மில்லா என்று அவர் அறுக்கட்டும். அப்போ தொழுகைக்கு முடிந்ததற்கு பிறகுதான் நாம் என்ன செய்யணும்? குர்பானி கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் நாம் பார்த்த சட்டத்திலே ஒருவருக்கு 612 கிராம் வெள்ளி அளவுக்குண்டான 67,000 ரூபாய் என்று இன்றைய கணக்கை நாம் போட்டோம். அந்த அளவுக்குண்டான பொருளாதாரம் அவரிடத்திலே தன் சொந்த தேவை போக உபரியாக இருந்தால் ஒவ்வொருவரின் மீதும் குர்பானி வாஜிபு. ஜகாத்து கொடுக்கக்கூடிய தகுதி உள்ள பணக்காரர்களுக்கு அவர்களுக்கு கட்டாயம் வாஜிபு. இது அல்லாமல் சில பேர் ஆடு வாங்கி அதை அறுத்து இறைச்சியை இறைவழியில் செலவு செய்வதற்கு சங்கடப்பட்டு அந்த தொகையை நான் தர்மமாக செலுத்துகிறேன் என்று சொன்னால் அந்த தர்மம் இந்த குர்பானியுடைய தர்மத்திற்கு ஈடாகாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இல்லைங்க, எங்களால் ஆடு வாங்க முடியல,
நாங்கள் வந்து மாட்டிலேயோ ஒட்டகத்திலேயோ குர்பானி ஷேராக கொடுத்து விடுகிறோம் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, பணத்தை கட்டி கறி டோர் டெலிவரி செய்யப்படுகிறது, அல்லது அவர்களே அறுக்கக்கூடியவர்களே இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, ஏழை எளியவர்களுக்கு பார்த்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், கூட்டு குர்பானி என்பது அது ஒரு ஆப்ஷன். அதாவது ஒலு செய்வதற்கு தொழுகைக்கு ஒலு அவசியம், தொழுகைக்கு முன்பதாக ஒலு செய்யணும். ஆனால் வந்து தொழுகையினுடைய நேரம் கடந்துருச்சு, ஒலு செய்வதற்கு தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லாத பட்சத்தில் சரி தண்ணி இல்லையே தொழுகையும் இல்லை அப்படின்னு கிடையாது. தண்ணி இல்லையா, அப்புறம் வேற ஆப்ஷன் என்ன, தயம்மம். வலம் தஜிது மா அன், உங்களுக்கு தண்ணீர் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் வலம் தஜிது மா அன் ஃபதயம்மமு, நீங்கள் தயம்மம் செய்து கொள்ளுங்கள்னு அடுத்த ஆப்ஷன் தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான். தண்ணி இல்லாத பட்சத்தில் தண்ணி இல்லைன்னு தொழுகை விட்டுறக்கூடாது. ஒழுவு செய்ய தண்ணி இல்லையே, குளிப்பதற்கு கூட சில நேரங்களில் குளிப்பு கடமையாயிருச்சு, தண்ணி இல்லையே அப்படி என்று சொல்லி விடாமல் இருப்பதற்காக ஃபதயம்மமு, மண்ணால் நீங்கள் தயமம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ தண்ணீர் பெற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நமக்கு வந்து மண்ணை கொண்டு தயமம் செய்து அதை உருவனுடைய சட்டமாக அல்லாஹ் இருப்பதை போன்றுதான் குர்பானி என்று சொல்லப்படக்கூடிய பிராணி என்று சொன்னால் ஆடு. அந்த ஆடு அல்லாமல் நீங்கள் மாட்டுக்கு ஆப்ஷனுக்காக குர்பானி கொடுப்பதற்கு சென்றால் மாடு ஒட்டகம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இப்போ வந்து அசௌகரியங்கள் இருக்கிறது. அதாவது ஒருத்தருக்கு வந்து ஆடு வாங்க முடியும், அவரால் அறுத்து அதற்குண்டான சில சிரமங்களை எடுத்துக்கொண்டு அதை பங்கிட்டு கொடுப்பதற்குண்டான எல்லா வசதியும் இருந்து கூட்டு குர்பானியை தேர்ந்தெடுத்தால் அவர் ஆடு அறுப்பதை போன்ற ஒரு சிறப்பு கூட்டு குர்பானியில் வராது. தண்ணீர் இல்லாத பட்சத்தில் தான் தயமம். அப்போ ஆடு வாங்கி அறுக்கக்கூடிய எல்லா வசதிகளும் இருக்கக்கூடியவர்கள் சோம்பேறித்தனப்பட்டு அந்த குர்பானி என்ற அந்த தியாகம் தான் அதற்கு அசல். ஆனால் அந்த தியாகத்தையே வந்து அவர் என்ன செய்கிறாரு, சோம்பல்தனம் பட்டு வாங்கி அறுத்துக்கிட்டு அதை போட்டு வீட்டிலலாம் வச்சு ஒன்றும் செய்ய முடியாத ஜரத்து. அதனால் ஒரு 2000 ரூபா ஷேர் கேட்குறாங்க, கொடுத்துட்டேன், கறி டோர் டெலிவரி வந்தது என்று சொன்னால் அப்போ அந்த தியாகம் என்ற குர்பான், தியாகம் என்பதே குர்பான் என்ற அந்த தியாகத்தை அவர் அசல் நோக்கத்தை இழந்து விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. எப்போ இந்த கூட்டு குர்பானிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வீடுகளில் நம்முடைய வசிக்கக்கூடிய ஊரில் ஆடு வாங்கக்கூடிய சூழல் இல்லை. இப்போ பாருங்க, மகாராஷ்டிராலையோ ஏதோ ஒரு மாநிலத்தில் பக்ரீத்துக்காக வேண்டுமென்றே ஆடு மாடு சந்தைகள் 1 மாதம் வைக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கிறான். கடலில் மீன்பிடி தடைகள் இல்லாமல் கடலில் போய் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு 60 நாள் போடுறான்ல. அந்த மாதிரி இன்னைக்கு வடநாட்டில் வடக்கர்களுடைய இந்த பாசிச ஆட்சியாளர்கள் ஏதோ ஒரு மகாராஷ்டிராவோ அல்லது வேறு ஏதோ ஒரு மாநிலத்தில் நான் படித்த ஞாபகம் வருகிறது, இந்த 1 மாதம் குறிப்பிட்டு இஸ்லாமியர்கள் பலியிடக்கூடாது என்று திட்டமிட்டு 1 மாதம் ஆடு மாடு சந்தைகள் இயங்காது அப்படின்னு போட்டிருக்கிறான். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுகிறது. நம்மளால் வாங்கக்கூடிய சூழல் இல்லைன்ற பட்சத்தில் நாம் என்ன செய்யலாம், கூட்டு குர்பானியுடைய ஆப்ஷனுக்கு போகலாம். இல்லை பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, ஆண்கள் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, பெண்கள் சிறு பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்க, வயோதிகர்கள் இருக்கிறாங்க, அவங்களால போய் பஜாரில் போய் ஆடை வாங்கி சந்தையில் போய் ஆடை வாங்கி அறுக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாத போது, கணவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவரால் காசு மட்டும் தான் அனுப்ப முடியும், வீட்டில் பெண்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு கூட்டு குர்பானி ஓகே. அது மாதிரி சூழல் பொறுத்து வீட்டில் ஆண்களும் இருந்து சந்தைக்கு சென்று ஆடை வாங்குவதற்கு உண்டான நேரமும் இருந்து அந்த ஆட்டை அறுக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. சில பேர் சிட்டியில் இருப்பாங்க, சிட்டிகளில் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்காது, அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, வீடுகளில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அறுப்பதற்கு உண்டான ஒரு சூழல் இல்லை. அப்படின்ற இது மாதிரி ஒரு முடியாத பட்சத்தில் தான் கூட்டு குர்பானிக்கு நாம் செல்ல வேண்டுமே தவிர, கூட்டு குர்பானியை மட்டும் கொடுத்துட்டு எல்லா தியாகத்தையும் நாம் அந்த தியாகம் என்பதையும் அசையே கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு நம்ம செய்வது என்பது அது சரியில்லாமல் இருப்பது தான் என்றது தான் உண்மையான விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட இந்த குர்பானி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டுகள் மதீனாவிலே தொடர்படியாக ரசூலுல்லாஹ் விடாமல் அக்காம அப்படின்னு சொல்லப்பட்டது, தொடர்படியாக செய்யப்பட்ட அமல்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருஷம் குர்பானி கொடுத்துருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட குர்பானியை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இன்னொரு சட்டம், அதாவது வயசான தாய் தந்தை இருக்கிறாங்க, ஒரு 5 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து அத்தா அம்மா வயசாகி போச்சு, அவங்க பேரில் நம்ம குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சகோதரர்கள் அவங்க பிள்ளைகள்லாம் முடிவு செய்கிறாங்க. முடிவு செஞ்சு சரி அம்மா வயசாகி போச்சு, அவங்க பேரில் ஒரு குர்பானி கொடுக்கணும்ப்பா, ஏன்னா அவங்க எதுவும் போய் சம்பாதிக்கல, பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க. பிள்ளைங்க சம்பாதிச்சா 4 பிள்ளைங்களும் 5 பிள்ளைங்களும் சேர்ந்து ஒரு ஆட்டை வாங்கலாமா? பெரியவர் ஒரு 3000 ரூபா தராரு, நடுவில் உள்ளவர் ஒரு 2000 ரூபா தராரு, இன்னொரு மகன் வந்து அத்தா அம்மாவுக்காக நான் ஒரு 1000 ரூபா தரேன்னு சொல்லி பிள்ளைகள்லாம் சேர்ந்து காசை ஒரு 12000 ரூபா வச்சுக்கோங்களேன், அந்த 12000 ரூபாவை ஷேர் பண்ணி அதில் ஒரு ஆடை வாங்கி அம்மா பேர்லாம் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் கூடுமா? ஏன்னா காசு ஷேராக இருக்கு அப்படின்னு சொன்னால் தாராளமாக கூடும். இந்த ஆடு வாங்கக்கூடிய விஷயத்தில் காசுக்கு ஷேர் பிரச்சனை கிடையாது. அறுக்கும் பொழுது அம்மா ஒருத்தருக்கு மட்டும் தான் பேர் அறுக்க முடியும். ஆடு வாங்கி அம்மா பேர்லையும் அத்தா பேரில் 2 பேர் சேர்ந்து அறுக்க முடியாது. அப்போ ஷேர் என்பது ஒரு நபர்களுக்கு உண்டான அந்த நீயத்தில் தான் ஷேரை தவிர காசுல ஷேர் கிடையாது. பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து
காசை இவர் பெரியவர் 2000 சின்னவர் 3000 போட்டு சேர்த்து அந்த காசில் ஷேர் சேர்வது என்பது தவறு அல்ல அப்படின்ற சட்டத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்லு அலைஹிம் நபஅ இப்னை ஆதம பில்ஹக் இது கர்ரபா குர்பானன் ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆஹர். நபியே, ஆதமுடைய 2 குமாரர்கள் உண்மை வரலாற்றை நீர் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கும். ஒவ்வொருவரும் குர்பானி கொடுத்தபோது ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அல்லாஹு தஆலா ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூத்த குடிமக்கள் என்று சொல்லக்கூடிய அவருடைய முன்னோர்கள், அவர்களுடைய ஆரம்ப பிள்ளைகள் முதலிலே ஆபில் காபில் இருவர்கள் கொடுத்த இந்த குர்பான்